அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளை தியானிக்க போகிற வேத பகுதியானது ஆதியாகமம் 31வது அதிகாரத்திலிருந்து 43வது வசனத்திலிருந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். இதிலே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், தன்னுடைய மாமனாரோடு கூட இருந்ததான வாக்குவாதங்கள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறான் அவனுடைய வாழ்க்கையில். அதாவது என்ன செய்கிறார்கள், லாபானும் அந்த யாக்கோபும் ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார்கள். நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் இருந்த போராட்டங்கள் போதும், நாங்கள் இனிமேல் நாங்கள் போராடுவதில்லை. நான் தீர்மானிக்கிறேன் உன்னை அனுப்புவதற்காக, அதாவது யாக்கோபை விடுதலை செய்யும்படியாக, யாக்கோபை தன்னுடைய தேசத்துக்கு அனுப்பும்படியாக தன்னுடைய மாமனார் தீர்மானம் எடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்ததான அநேக போராட்டங்களை, அவர்கள் குழப்பங்களின் மத்தியில் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே விசேஷமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதாவது தேவனை அந்த இடத்திலே ஒரு சாட்சியாக அவர்கள் நிறுத்தி, தேவனை அவர்கள் குழப்பத்தில் மத்தியிலே அவர்கள் கொண்டு வந்து, தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து, தேவனுக்கு அந்த இடத்திலே ஒரு பங்குதாரராக தேவனையும் அவர்கள் அந்த இடத்துல இன்வால்வ் பண்ணி கொண்டு அந்த இடத்தை அவர்கள் வடிவாக செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவர்கள் ஒவ்வொரு கற்களையாக கொண்டு வந்து அந்த இடத்திலே தேவனுக்கு சாட்சியாக வைக்கிறார்கள். அதாவது அவர்கள் போகிற ஒவ்வொரு உடன்படிக்கைகளுக்கும் ஒவ்வொரு கற்களை கொண்டு வந்து அந்த இடத்துல அடுக்குகிறார்கள். மிகவும் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல மையமாக வைத்து அவர்கள் நிறைய உடன்படிக்கைகளை பண்ணுகிறார்கள். இன்று நாங்கள் யோசித்து பார்ப்போம், எங்களுக்கு ஏற்படுகிற குழப்ப நிலைகளிலே, எங்களுக்கு ஏற்படுகிறதான போராட்டங்களிலே நாங்கள் தேவனை எவ்வாறு நாங்கள் வரவேற்கிறோம், அதாவது இன்வால்வ் பண்ணிக்கிறோம், அவருடைய பங்களிப்பை நாங்கள் எவ்வளவுக்கு பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையோடு கூட நாங்கள் பார்க்குறோமா, தேவனுடைய உடன்படிக்கையோடு பார்க்குறோமா, தேவனுடைய விருப்பம் சித்தத்தோடு நாங்கள் எங்களுடைய போராட்டங்களின் போகும்போது பார்க்குறோமா, இவைகளெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.